நண்பர்களே, உங்கள் செவிகளை திறந்து வையுங்கள். இன்றைக்கு ஐயா விஜயராகவன் அவர்கள் தலைமை உரை ஆற்றிருக்கிறார்கள். செழுந்தமிழுக்கும் செந்தமிழுக்கும் அணி சேர்க்கிற பெருந்தகை ஐயா திரு கோ விஜயராகவன் அவர்கள். நாடும் நகரம் தேடிச் சென்று நன்னெறி நாடி நயம்புரிந்தோரை மூடிமுழு பிண திட்டமாடே முன்னை பேய்கணங்கள் சூழ சூட காடும் கடலும் மலையும் விண்ணும் மதிர அனல்கை ஏந்தி ஆடும் அரவம் வியங்கன் எங்கள் அப்பன் நடமாடும் திருவாலங்காடு. இந்த அரங்கத்தில் உள்ளே நுழையும் போது எங்கள் அப்பனை நினைத்துதான் உள்ளே நுழைந்தேன். நாயன்மார்களுடைய வரலாற்றை நாடு அறிய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய நற்றமிழால் எங்களை போன்றவர்களையெல்லாம் இந்த தமிழ் கூறும் நல்லுலகில் நாவால் நடமாடவர்களாக உருவாக்கி இந்த அருமையான அரங்கினை ஏற்பாடு செய்வதற்கு மூலமும் முதலுமாக இருக்கிற எங்கள் பாசத்துக்குரிய அக்கையார் பேராசிரியர் அவர்களை இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பாசப்பறவைகள் என்கின்ற நூலினை எழுதி அருமையான இந்த அரங்கத்திலே வெளியிடுவதற்கு தந்த நல்வாய்ப்பின் பயனாக என்னையும் வெளியிடச் செய்து பக்கத்தில் இருக்கிற ஐயா கலைமாமணி அவர்களையும் பெறச் செய்து அரங்கத்தின் முன்னம் அமர்ந்திருக்கிற நீதி அரசருடைய முன்னிலையிலையும் இந்த விழாவை நடத்தி மிக அருமையாக முத்தமிழுக்கு அணி சேர்த்த எங்கள் அக்கையாரை நான் மீண்டும் வணங்குகிறேன், நன்றி பாராட்டுகிறேன். ஐயா அவர்கள், நான் வரும்போது அக்கையார் அவர்களை பார்த்தாலே எனக்கு இளைஞர்களைத்தான் நினைவுக்கு வரும். பல பேரை பார்த்தால், இளையவனை பார்த்தால் முதியவனை போன்று நமக்கு காட்சி தெரியும். அவன் நடவடிக்கையும் அப்படித்தான். ஆனால் எங்கள் பேராசிரியர் அக்கையாரை பார்த்தால் இளைஞர்கள் கூட்டம்தான் இயல்பாகவே பின்னால் சுற்றும். அதுபோல இந்த அழைப்புதழை நான் பார்க்கிற பொழுது தம்பி நான் படித்த மாநில கல்லூரியினுடைய ஆய்வு மாணவர். நான் 1982ஆம் ஆண்டு காமராசர் வீதியிலே, காமராசர் சாலையில் அலைகள் கொஞ்சம் நளின காற்று சுமந்து வர வேதியியல் தமிழ் வழி படித்தவன். மாநில கல்லூரியில் நாங்கள் உள்ளே வரும் பொழுது எங்களை ஒருவர் வரவேற்பார் என்று சொன்னால் கம்போடு வரவேற்பார். அவர்தான் ஞானசம்பந்தர், திரு ஞானசம்பந்தர் முதல்வர். அப்பொழுதுதான் நான் அந்த ஞானசம்பந்தரையே பார்த்தேன். உட்கார்ந்து கொண்டு எங்கள் அண்ணாச்சியை போன்று அந்த ஆடையை அணிந்து நின்று கொண்டிருப்பார். 9:30 என்று சொன்னால் 9:20க்கு மாநில கல்லூரி தொடங்க வேண்டும். நினைத்து பாருங்கள், பள்ளி கூட இன்றைக்கு அந்த சூழல் எந்த பள்ளியும் கிடையாது. அந்த பள்ளியில் படிந்து, அந்த கல்லூரியிலே, நானேன் பள்ளி என்று சொல்கிறேன், அந்த கல்லூரியிலே பயின்று முனைவர் பட்டத்தை முடித்தவன். அங்கே எங்களுடைய ஆசிரியர் வழிகாட்டி ஐயா மாசே ரபிசிங், பாவேந்தரும் தன்மான இயக்கமும் என்கிற தலைப்பிலே முனைவர் பட்டம் பெற்றவர். தன்மான இயக்கத்தை படித்துவிட்டு ஆய்வு செய்துவிட்டு இங்கே என்ன வேலை என்று சில பேர் கேட்பீர்கள். உண்டு. எவன் ஒருவன் தன்னை உணராமல் இருக்கிறானோ அவன் மனிதன் அல்ல. உணரச் செய்தது யார்? தந்தை பெரியாரும் இங்கே இருக்கிற கபால் ஈஸ்வரனும் தான். உண்மைதானே? தன்னை அறிந்தார்க்கு தனக்கு ஒரு கேடு இல்லை சொன்னவன் திருமூலன்தானே. எவன் ஒருவன் தன்மான மிக்கவனாக இருக்கிறானோ அவன்தான் மாந்தன் சொன்னவர்கள் இருவர்கள். அதிலே நமக்கு என்ன? அது நாயக்கராக இருந்தால் என்ன, அண்ணாவாக இருந்தால், எங்கள் ஆலங்காட்டு அண்ணாவாக இருந்தால் நமக்கு என்ன? அறநெறி தானே. அந்த வகையிலே நான் ஆய்வு முடித்தவன். எனக்கு பெருமை, தம்பி நான் பயின்ற முனைவர் பட்டம் பெற்ற கல்லூரியிலே இருந்து ஆய்வு செய்யக்கூடியவர் இன்றைக்கு நாடறிந்த ஆன்மீக பொழிவாளராக இங்கே வருகை தந்திருக்கிறார். அவரையும் நான் வணங்கி, எல்லாவற்றுக்கும் மேலாக காரைக்கால் அம்மையார் திருவிழா மாசி மாதம் வரும்னு நாங்கள்லாம் ஊரில் நடந்து போய், எங்கள் ஊர் கொற்றலை யார் ஓடுகிற சிற்றூர் குப்பம் கண்டிகை மொத்தம்
400 அல்லது 500 வாக்காளர்கள் இருப்பார்கள், அவ்வளவுதான். அங்கேருந்து நாங்கள் மாட்டு வண்டியில் ஏறி 4 மணிக்கே நாங்கள் இடம் பிடித்து விடுவோம். எதில்? மாட்டு வண்டியில், காலையில் போட்ட மாட்டு வண்டியில். வராதவர்கள் பிடித்து தொங்கிக் கொண்டு போக வேண்டும் காரைக்கால் அம்மையார் விழாவை பார்ப்பதற்கு. அப்பொழுது அம்மாவை பற்றி நாங்கள் சிறார்களாக இருக்கிற பொழுது பாடிய பாடல்கள் எல்லாம் இன்றைக்கு இவர் பாடி அப்பனை இங்கே இறைவணக்கமாக வணக்கம் செய்கிற பொழுது கண்களில் விழிகளில் நீர் ததும்பியது. அள்ளும் பகலும் ஒள்ளும் வகையெல்லாம் அப்பனை பாடி பரவி அவருடைய பெருமையை பாராட்டி கொண்டிருக்கிற அண்ணன் அவர்கள் இன்றைக்கு தெய்வத்தமிழ் விருது பெறுகிறார். அவரையும் நான் வணங்கி இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு, எத்தனையோ பேர் ஐயா அம்மா மருத்துவராக இருந்தாலும், எங்கள் பாசத்துக்குரிய அண்ணன் இதயகீத ராமானுசம் அவர்களாக இருந்தாலும், மணி திருமதி மணியாக இருந்தாலும், எங்கள் அக்கையார் வருகை தந்திருக்கிறார். அவரையும் நான் வணங்கி, வந்திருக்கிற அத்தனை பேரும் இங்கே இருக்க வேண்டியவர்கள் தான். எங்கள் ஐயாவுடைய துணையோடு நாங்கள் அங்கே இருக்க வேண்டியவர்கள். பெரும்பாலும் இந்த இடம் எனக்கு புதியது. என்னை இந்த இடத்துல ஏற்றி வைத்த பெருமை எங்கள் அக்காவுக்கு சாரும். இயற்பகை நாயனார், நான் அவரை பற்றி கேள்விப்பட்டது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே நாயனார் எங்கள் காரைக்கால் அம்மையாரை தவிர வேறு எனக்கு எங்குமே தெரியாது. துத்தை கைக்கிளை விலரிதாரம் உழை விழி ஓசைப்பண் எடுமப்பாடி சச்சரை கொக்கரை தக்கையோடு தகுனிதம் தந்துபி தாளம் வீணை மத்தளம் கரடைகை வன்கை மின்கோல் தமரரும் குடமுழா மொந்தைதனை வாசி அத்தனையும் விரைவினோடு ஆடும் எங்கள் அப்பனிடம் திருவாலாங்கன்னு சொன்ன எங்கள் அம்மா காரைக்கால் அம்மையார் தான் எனக்கு முழுமையும் தெரியும். நீங்கள் பாருங்கள், ஒரு பெண் எங்கே ஆடினான் என் அப்பன்? பழையனூர் சுடுகாட்டில் ஆடுகிறான். ஆலங்காட்டில் ஆடவில்லை, பழையனூர் சுடுகாட்டில் ஆடுகிறான். பார்த்தது பெண், ஆடியவர் எம்பெருமான் இறைவன் ஆண்பால். எப்படி ஆடினார்? இத்தனை கருவிகள் ஒலிக்க ஆடினார். அதற்கு முன்பு எவனுக்குமே தெரியாது இசைக்கருவி இத்தனை உள்ளதென்று, எவனுக்குமே தெரியாது. அந்த கருவியை பார்த்த மாத்திரே அந்த கருவியின் பெயர் இவருக்கு எப்படி தெரிந்தது? எம்பெருமான் செய்த அருளாக இருக்கலாம். இன்னொன்று, சுடுகாட்டில் ஆடுகிற சித்தன் பித்தன் அவன் ஆடுகிற பொழுது அந்த அச்சம் வேண்டுமா இல்லையா? காரணம், அச்சம் இல்லாத இடத்துக்கு சென்றதனால் இன்றைக்கு அஞ்சாமை சொன்ன ஒரு பெண் உலகத்தில் புரட்சி பாவலர் உண்டு என்று சொன்னால் அது காரைக்கால் அம்மையார். ஆக அவரை நான் சொல்லுவதற்கு காரணம் தமிழை வளர்ப்பதற்காக. தமிழை வளர்ப்பதற்காக. இங்கே கூட இயற்பகை நாயனார் எவரும் பெறாத ஒரு பெருமையை பெற்றிருக்கிறார். இறைவனே அவரை அழைத்து, அவரை அழைக்கிற பொழுது இறைவன் தமிழில் பாடல் பாடுகிறான். ஓலம் ஓலம் என்று முடிகிற அந்த பாடல் எவ்வளவு அழகமா! நான் என்னுடைய நோக்கம் எது என்று சொன்னால், எப்படி ஒருவனுக்கு வெளியில் சென்றால், இப்போ நான் ஒரு கைவினைஞன் என்று சொன்னால், கருமான் என்று சொன்னால், ஒரு தங்கத்தையோ அல்லது இரும்பையோ பார்க்கிற பொழுது அது இப்படி செய்யலாமே, இதற்குரிய உலோகமாக இருக்கலாமே என்று எண்ணுவான். நான் செந்தமிழ் சொற்பிறப்பில் அகரமுதலி திட்ட இயக்குனராக இருப்பதனால் நான் ஐயா அப்பன் கபாலீஸ்வரத்தை சுற்றி வரும் பொழுது அடேங்கப்பா, கல்வெட்டுகளிலே போட்டிருக்கிற சொற்கள் எத்தனை எத்தனை! என்னை இறைவன் ஈர்க்கிறானோ இல்லையோ, செந்தமிழ் சொற்கள் என்னை ஈர்க்கிறது. செந்தமிழ் சொற்களில் எவன் வாழ்கிறான்? செம்பொருள் வாழ்கிறான். அவன்தான் செம்பொருட்டுரை என்று சொல்லுகிறோம். ஆக சொல்லும் பொருளும் என்று சொன்னார் அண்ணன். எல்லாம் அவன்தான். ஏன் தமிழில் மட்டும் அவனுக்கு அந்த அக்கறை? ஏன் தமிழில் மட்டும்? எனக்கு தெரிஞ்ச மொழி தமிழ் என்றதுனால நான் உணர்ந்திருக்கிறேன். எனக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தால் உணர்ந்திருக்கிற வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஆனால் இறைவன் சொல்லுகிறான், நான் உரைகிற இடம் பல கருவறைகளாக இருந்தாலும் கூட நான் உண்மையில் ஒளிர்கிற இடம் உன்னதமான மொழியாகி தமிழ் என்று சொல்லுகிறான். ஆக அந்த மொழியில் இயற்பகை நாயனாருடைய வரலாறு மிகப்பெரிய வரலாறு. தம்பி சொல்லுவார், அதை நான் எடுத்து முடித்து விட்டு தான் போக வேண்டும், விரிவாக சொல்ல முடியாது. ஆனால் இறைவனே 4 வரிகளிலே பாடி ஓலம் ஓலம் என்று சொல்லி நாங்கள் சொற்குவை அகராதியிலே போட்டு பார்த்தேன். அது என்ன ஓலம்? ஓலம் ஓலம்னா ஊரில் ஓலம் இடாதுன்னு சொல்லுவாங்க, கூக்குரல்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இறைவன் பாடுகிற பொழுது ஓலமே எதிர்மறை பொருளாகிறது. கவலைப்படாதே கவலைப்படாதே இயற்பகை நாயனாரே, உனக்காக நான் இருக்கிறேன் என்று இறைவன் கவிதை பாடியிருக்கிறார். சங்கத்திலே தலைமை புலவனாக இருந்தான், வேறு வரலாறு வேறு. இயற்பகையாரை பார்க்கிற பொழுது அவரே கவிதை இயற்றிருக்கிறார் என்கிற செய்தி நம்மை நெக்குறுகிறது. ஆக அந்த வகையில் இன்றைக்கு எங்கள் அக்காவை பற்றி நாங்கள் பேசி ஆகணும். எத்தனை எத்தனை மேடைகள்!
தமிழ்நாடு அரசினுடைய சொல்லின் செல்வர் விருது பெற்றவர். உலகம் முழுமையும் சென்று ஆயிரக்கணக்கான மேடைகளில் பல்வேறு பொருண்மைகளிலே பேசியவர். எத்தனை பேரை உருவாக்கியிருக்கிறார். அவருடைய அரங்கம் இது. அந்த அரங்கத்தில் எல்லோரையும் அழைத்து, நான் இது போல் ஒரு அரங்கம் எங்கேயும் பார்க்கல. எவ்வளவு அறிவாளிகள், எவ்வளவு ஆன்றோர்கள், எவ்வளவு அறிஞர்கள் என்னதான் பேசுகிறார்கள் என்று வர்ற கூட்டம் வேறு. இதைத்தான் பேசுவார்கள், அதை துய்ப்போம் என்ற வந்த கூட்டம் நீங்கள். ஆக அந்த வகையில் உங்களை நான் மீண்டும் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன், நன்றி பாராட்டுகிறேன். 63 நாயன்மார்களுடைய வரலாறு இப்போ தேவையா நாட்டுக்கு? அது முக்கியமா? நான் கேட்குறேன் அக்காவே, முக்கியமா? முதன்மை முக்கியம். காரணம் 2 வகையில். முதலில் நான் தமிழ் வளர்ச்சி அகரமுதலி இயக்குனர் என்ற முறையில் சொல்லுவேன். நாயன்மார்களை யாரெல்லாம் வாசிக்கிறார்களோ பிழையின்றி தமிழை உச்சரிக்க முடியும், பிழையின்றி தமிழை எழுத முடியும். சொற்கள் கொட்டி வந்து கொண்டே இருக்கும், கொட்டி கொண்டே இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல திருவோணம் நடந்தது தமிழ்நாட்டில் என்று சொன்னால், இன்றைக்கு அந்த விழா எங்கே போனது? மலையாள நாட்டுக்கு போனது. ஆனால் விடுப்பு மட்டும் சென்னை மாவட்டத்துக்கு கிடைக்கும், அவர்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால். ஆனால் இங்கே கொண்டாடப்பட்டிருக்கிறது, மயிலையே கொண்டாடப்பட்டிருக்கிறது என்று நான் கல்வெட்டில் தான் நாம் தெரிந்து கொள்கிறோம். இறைவனை பார்க்கிற பொழுது நான்லாம் போனால் பெருமாளை முதல்ல கல்வெட்டில் இருக்கிற பார்த்துட்டு தான் போவேன். ஏன்னா உள்ளே போனால் மறந்து தான் உருவம் பார்த்த உடனே போற்றி தவிர வேறு எதுவும் சொல்ல முடியல. அப்படி படிக்கிற பொழுது, உள்ளே நுழைகிற பொழுது, அந்த கல்வெட்டுகளில் மயிலையில் பூம்பாவை எழுப்புகிற பொழுது பாடுகிறானே பாடல் அல்லவா நெக்குறுகிறது. இப்படிப்பட்ட சொற்கள் எப்படி அவனுக்கு வந்தது? ஒரு வரலாற்றை சொல்லுகிறான், ஒரு இடத்தினுடைய பண்பாட்டை சொல்லுகிறான். ஆக நாயன்மார்கள் வரலாறு தமிழ்நாட்டின் வரலாறு இல்லை, உலக வரலாறை சொல்லுகிற வரலாறு என்பதனால்தான் அம்மா அவர்கள், எங்கள் அக்கையார் அவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். அதில் எந்த விதமான மாறுபாடு கிடையாது. அது பாசுரங்களாக இருந்தாலும் கூட, பாசுரத்திலே கூட பெரியாழ்வார் சொல்லுவார், வேதத்துக்கு மறை நீ அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம ஒரு வேதநாயகன் நம்மால் தானே சொல்லிகிட்டு இருக்கிறோம். அவர் எப்படி வேதத்துக்கு மறைநீர்? வேதத்துக்கு ஒரு மறை இருக்கிறது என்று சொன்னால் அதைவிட உயர்வானது நாராயணன் சொல்கிறார். யாரா இருந்தாலும் அறியும் அரணும் ஒன்று அறியாதவன் வாயில் அது. ஆக இந்த சொற்கள் ஒவ்வொன்றும் பிரபந்தமாக இருந்தாலும், பாசுரமாக இருந்தாலும், தேவாரமாக இருந்தாலும், திருவாசகமாக இருந்தாலும், தமிழ் இருக்கக்கூடிய அறநெறி சாரங்கள் என்பதை நாம் மனதிலே வைக்க வேண்டும். அதுதான் பல பேர் நான் போகிற திருக்கோயில்களில் ஓதுவார்கள் இருக்கிறாங்க கேட்டு தான் உள்ளவே நுழைவேன். ஏன்னா அவங்க இருந்தால் கொஞ்சம் சாமி நம்மளை பார்த்து பார்ப்பார், இல்லைன்னா அவங்க எங்கேயோ பார்ப்பாங்க, நாங்கள் எங்கேயோ பார்ப்போம், நீட்டுவோம், பிடிச்சிட்டு வந்துடுவோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே தெரியாது. ஓதுவாரை உடன் வைத்து, ஐயா ஏதாவது கொஞ்சம் ஓதுங்களேன். நான் கூட உள்ளே வரும்போது இறை வணக்கம் அக்கா போடலையேன்னு நினச்சி பார்த்துட்டே வந்தேன். ஆனால் உள்ளம் உணர்ந்தது, எங்கள் ஐயா வந்தார், ஆலங்காட்டப்பன் இங்கே காட்சி தந்தார். ஆக அப்படிப்பட்ட ஒரு அருமையான நிகழ்வில் என்னையும் அழைத்து தலைமை ஏற்க செய்து, நான் மீண்டும் சொல்கிறேன், ஆன்மீக நிகழ்ச்சி எனக்கு புதிய நிகழ்ச்சி, அதிகமாக போக மாட்டேன். இருந்தாலும் நான் உள்ளே வருகிற பொழுது இந்த சிந்தனையோடு தான் வந்தேன். எங்கு நோக்கினும் செந்தமிழ் சொற்கள், செவ்வியல் சொற்கள். நாளைய இந்த உலகம் இயற்கை பேராழி மூலம் அடித்து நொறுக்கப்பட்டாலும் தோண்டப்படுகிற பொழுது கல்வெட்டுகளில் தமிழ் செவ்வியல் சொற்களாக மீண்டும் ஒரு தலைமுறையை உருவாக்கும். அப்படிப்பட்ட உருவாக்குகிற செயலை செய்தவர்கள் நாயன்மார்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.